அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படிடா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. எப்படிடா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. எப்படிடா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படிடா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால் கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்தியிருக்காங்க. எனவே நம்ம காசை எடுத்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி கேவலப்படுத்துகிற இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒன்று, இன்னைக்கு நம்முடைய 4 வருட பிஜேபி ஆட்சியில் நம்மை பார்த்து அடிமை என்று சொல்கிற திமுக முரசொலி மாவட்டம் இறக்கின்ற வரை அந்த பிஜேபியில் நம்முடைய வாஜ்பாயா கூட்டணி சேர்ந்த போது அவங்களதெல்லாம் இனிக்குதான். இப்போ நம்மளது கசக்குதுங்கிறார். என்ன நீங்களே புரிஞ்சுக்கணும். அவங்க பிஜேபியோட திமுக இருந்தால் சரியான கூட்டணியா, அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தால் மோசமான கட்சி, மூழ்கிற கப்பல் அப்படி நம்மளை சொல்கிறாங்க. எந்த கப்பல் மூழ்கினாலும் அதை வெளியே கொண்டு வருகிற நீர்மூழ்கி கப்பல் அனைத்து இந்திய அண்ணா திமுக. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அருமை சகோதரர்களே, இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுகிற நம்முடைய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கோ பேக் என்று சொன்ன ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி கையா காலை பிடிச்சு எனக்கு பதவி ஏற்று வைங்க, எது இடைஞ்சல் பண்ணிடுறேன்னு கேட்ட இழிப்பிறவிகள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள்.